மத ரீதியில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி உள்ளது. இந்து பண்டிகைகளுக்கு எப்போதுமே ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார். இந்து மத மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கின்ற விதத்தில் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு யாருக்கும் ஒரு பைசா கூட பணம் கொடுக்கல. எடப்பாடியார் ஆட்சியில் 2500 ரூபா நிதி கொடுக்கும்போது 5000 ரூபா நிதி கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீட்டுக்கு 105 ரூபா. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கரும்பு, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதனுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2500 ரூபாய் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்ற விதத்தில் மத வித்தியாசமின்றி அனைவருக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அந்த பொங்கல் பரிசாக தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் நிதி கொடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சியில் 2500 ரூபா நிதி கொடுக்கும்போது 5000 ரூபா நிதி கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பொங்கல் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள சுமார் 2,20,00,000 குடும்பத்தினருக்கு 238 கோடி ரூபாய் ஒதுக்கிறார். ஒரு வீட்டுக்கு 105 ரூபா. ஒரு வீட்டுக்கு 105 ரூபா பணம் ஒதுக்கிறார். இதில் கரும்பு, அரிசி, பச்சரிசி, கரும்பு, அரிசி, அப்புறம் சர்க்கரை, வெள்ளம், சர்க்கரை, இது மட்டும்தான் இந்த 3 பொருள் தான் ஒதுக்கிறாரு. அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு யாருக்கும் ஒரு பைசா கூட பணம் ஒதுக்கல. இதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, குறிப்பாக மத ரீதியில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி உள்ளது. ஆட்சி நடத்தி கொண்டு இந்து பண்டிகைகளுக்கு எப்போதுமே ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார். அதே போன்று அரசின் உதவிகளை பெற்று இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய இந்து மத மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கின்ற விதத்தில் அவர்களுக்கு அரசு அளித்து வந்த, ஏற்கனவே எங்களுடைய அதிமுக அரசு அளித்து வந்த அந்த உதவியை கூட இன்று வழங்காமல்